வணக்கம் நேயர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம். இன்றைக்கி ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை 21/4/2025 உத்திரையானம் விசுவாசு ஆண்டு சித்திரை 8 திருவோணம் நவமி. இன்றைக்கி திருவோணம் நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நல்ல நட்சத்திரம், பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நட்சத்திரம். நிறைய பேர் திருவோணம் விரதம் இருப்பாங்க. இன்றைக்கி பெருமாளுக்கு மேல்நோக்கு நாள். இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6:30 to 7:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9:30 to 10, சாயங்காலம் 7:30 to 8, ராகு காலம் 7:30 9, யமகண்டம் 10:30 12. பரிகாரம் தயிர், சூலம் கிழக்கு. சென்னை நோக்கி போகிறவங்க எல்லாரும் இன்றைக்கி லைட்டாக கொஞ்சம் கிளம்பும்போது கொஞ்சம் தயிர் சாப்பிட்டு கிளம்பணும், அவ்வளோதான். சூரிய உதயம் 6:01. திதி பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2:33 வரைக்கும் அஷ்டமி, பிறகு நவமி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 வரைக்கும் உத்திராடம், பின்பு திருவோணம். இப்போ ஃபுல்லாக திருவோணம் எடுங்க, கரெக்டாக இருக்கும். சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா 8:34 வரைக்கும் மிருகஷி நட்சத்திரம். மிதுனத்துக்கு நேற்று நைட்டே வந்துட்டுருக்காரு. மிதுன ராசிக்கு திருவாதிரைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரைக்கு தான் ஃபுல்லாக இருக்கும். கட்டம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். எல்லா விஷயமும் கொஞ்சம் இன்றைக்கி தாமதம் ஏற்படும். ஒன்றும் கவலை இல்லை, ஒரு நாளில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு நாள் தள்ளி வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு உதவி பெறக்கூடிய ஒரு நாள். எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி ஒரு உதவி கிடைக்கும். வைக்கப்படாமல் அச்சப்படாமல் கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம மற்றவங்களுக்கு செய்யும்போது நம்ம கேட்டு பெறுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. மிதுன ராசி நேயர்களுக்கு மறதி தரக்கூடிய ஒரு நாள். செல்லில் அலாரம் வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் துணியில் முடி போட்டுப்பாங்க. இப்போ செல்லில் ஏதாவது அலாரம் வச்சு முக்கியமான வேலையெல்லாம் மறக்காமல் அலாரம் செட் பண்ணிக்குவாங்க. கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில விஷயங்களில் நஷ்டம் ஏற்படுற மாதிரி இருக்குது. அதனால் ஸ்பெக்குலேஷன் இதிலெல்லாம் கொஞ்சம் ஈடுபடுறவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்க இன்றைக்கி கொஞ்சம் தொலைவாக இருந்து வேடிக்கை பாருங்கள் கடகராசி நேயர்கள். சிம்மராசி நேயர்களோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். அவங்க செஞ்ச வேலைக்கு அவங்களுக்கே ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். கன்னிராசி நேயர்கள் சில முயற்சி எடுப்பாங்க. ஒரு நாளில் முயற்சி எடுத்து சாதிக்கிறதுன்றது ஒரு கேட்குறதுக்கு ஒரு இதுவாக தான் இருக்கும். ஆனால் முயற்சி எடுக்கணும். இன்றைக்கி முயற்சி எடுத்திங்கன்னா அது கண்டினியூ பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி ஆரம்பித்தோம்னா அதை முயற்சி எடுத்து சக்ஸஸ் பண்ணிடலாம். துளாராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாள். எல்லாத்துலேயும் ஒரு ஆதாயம் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நன்மை பயக்கும், எல்லாமே நன்மையாக முடியும். இன்றைக்கி தனுசு ராசிங்களுக்கு பயம் கலந்த ஒரு இது இருக்குது. ஒரு நாள் தள்ளி வைங்க, ஒன்றும் தப்பில்லை. மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி பாராட்டு மழை. அனைவரும் இன்றைக்கி எல்லாருக்கிட்டேயும் ஒரு நல்ல பேர் எடுத்து அதுக்கு உண்டான ஒரு பிரதிபலனும் அடைவீங்க. காசு பணம் மட்டும் கிடையாது, ஒரு வேலை நமக்கு நடக்குதுனாவே அது ஒரு பரிசு மாதிரி தானே. கும்பராசி நேயர்களே ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் செகண்ட் ஒப்பீனியனில் பேசுங்க, ஃபஸ்ட்டு ஒப்பீனியனில் பேசாதீங்க. எல்லாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் தள்ளி வச்சு நில்லுங்க. மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி அவங்க செய்கிற ஒர்க்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இன்றைக்கி அவங்க ஒர்க்கை பார்க்கட்டும். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கணும். கர்ணாதிபதி பார்த்தீங்கன்னா காலையில் நேற்றே போட சொன்னேன் நான் பாலவத்துக்கு. இன்றைக்கி கௌலவம், மத்தியானம் வரைக்கும் கௌலவம், தைத்துளம் 2 பேர் போடணும். காலையில் கௌலவமும் சாயங்காலம் தைத்துளமும் போடுங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.